வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான கோச்சாரம். 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் குரு. மே மாதம் தொடர்ச்சியாக பலன் 6 மாதங்கள் அங்கே சிறப்பான ராஜயோக பலனை தருகிறார். குரு பார்க்கின்ற இடத்தை சுத்தம் செய்யும், சிறப்பு தரும். 2ஆம் இடம், 12ஆம் இடம், 4ஆம் இடம் சிறப்பு தருகிறார். குருபவான் விருச்சிக ராசிக்கு யோகாதிபதி, புண்ணியாதிபதி, புத்திராதிபதி. அவர் 8ஆம் இடத்தில் ஏறி நிற்பதால் அவர் பார்க்கின்ற ஸ்தானத்தில் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக 5ஆம் இடத்தில் சனி இருந்தால் குழந்தை பாக்கியம் சிறப்பாக அமையும். பெண் குழந்தை பிறந்தால் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கஷ்டமான குடும்பத்தில் பெண் குழந்தை பிறந்தாலும் ஒரு வருமான பெருக்கத்துக்குரிய வாழ்வியல் அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், அது யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பது சிறப்பு, அதை விட பெண் குழந்தை இந்த காலகட்டத்தில் பிறப்பது சிறப்பு என்பதை முக்கியமான நடைமுறை இளம் பிராயத்தில் இருக்கின்ற திருமணம் முடித்தவர்களுக்கு ஒரு சிறப்பு பலனாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் பூரிய சொத்துக்கள் கைவரமாகும். பூரிய சொத்துக்கள் சிக்கல் இருந்தால் நிவர்த்தியாகும். சொந்த வீடு, வாசல், பூமி, மனை. அதே நேரத்தில் விவசாய அபிவிருத்தி, தொழில் அபிவிருத்தி ஏற்றமான காலகட்டங்களாகும். பொதுவாக இளம் பிள்ளைகள் 20, 25, 27, 30 வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு நிலையான தொழில் வெளியூர், வெளிநாடு அமையும். பூர்வீக மாறி வசிக்கின்ற காலகட்டங்களாகும். வேலைவாய்ப்பு உள்ளூரிலிருந்து வெளியூர் செல்ல வேண்டும் என்று விரும்புவதற்கும், வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கும் வேலைவாய்ப்பு சிறப்பாக அமையும். நிலையான பணி அமையும். கை நிறைய சம்பாத்தியம் அமையும். அதனால் வங்கி கடன் மூலமாக வீடு கட்டலாம். பொன் பொருள் பூசணம், ஆடை ஆபரணம் அதிகரிக்கும். தேகத்தில் ஆரோக்கியம் எடுக்கிடும். செல்வாக்கு உயரும். பொதுவாக அனைத்து விதமான தொழில், அரசியல் சார்ந்து, அரசு தொழில் சார்ந்து, கலைத்தொழில் சார்ந்து, சின்னத்திரை, வெள்ளித்திரை, கட்டடத்துறை சார்ந்து, தனியார் தொழில் சார்ந்து, சம்பள தொழில் சார்ந்து உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றமான காலகட்டங்கள். பொதுவாக கல்வியில் அனைவருக்கும் ஏற்றம் தரும். உயர்கல்வி துணிச்சலாக படிக்கலாம். சற்று மந்த நிலை ஏற்பட்டாலும் அவை கிரக தோஷங்களால் விலகி அதன் பிறகு பேச்சு காலங்களில் ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரம்பத்தில் சோதனை இருந்தாலும் போக போக அவை சாதனையாக மாறிவிடும் என்பதுதான் இந்த விருச்சிக ராசியுடைய சிறப்பு பலன்கள். ஆக விருச்சிக ராசி அன்பதற்கு பெண்களுக்கு சிறப்பான யோக காலகட்டங்கள். ஏன்னால் 5ஆம் இடம், 8ஆம் இடத்தில் குழந்தை பாக்கியம் சிறப்பாக அமையும். 1க்கு 2 குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பொதுவாக குழந்தை யோகத்தால் தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் மிகையான ராஜயோகத்தை அடைவார்கள். பெரும்பாலும் இயல்பான பூரிய சொத்து வழியில் சொந்தம் வந்த யோகத்தை அடைந்தாலும் அடிப்படை வாழ்வில் மிடில் கிளாஸ் வாழ்வில் உள்ளவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்க அதனால் யோகம், பிள்ளைகள் வளர்ந்து அதனால் யோகம், பிள்ளைகளால் திருமணம் முடித்த பிறகு அதனால் யோகம். ஒரு ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்து அடிமை வீட்டில், வாடகை வீட்டில் வசித்தாலும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் சொந்த வீடு வசிக்கின்ற காலகட்டங்களாக அமையக்கூடும் என்பதால் விருச்சிக ராசி அன்பர்கள் முருகன் வழிபாட்டில் சிறப்பு செய்து கொள்ள வேண்டும். 6 முகன் படை வீடு, 6 படை வீடும் ஒரு முறை சுற்றி வர வேண்டும். அதனால் சிறப்பான ராஜயோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது ஒரு முக்கியமான கருத்து. ஆகவே முருகன் வழிபாடு, அம்மன் வழிபாடு பிரத்யோக சிறப்பு பலனை தரும். அதனால் கிரகதோஷம் விலகும் என்பது கூறி அடுத்த பகுதியில் கூறுகிறேன்.